பேச்சாற்றல் மூலமா இளைஞர்களை பெரிதும் கவர்ந்து இப்போ ஒரு நடிகர் அந்த இளைஞர்களை ஃபுல்லா அரசியல்ல கவரக்கூடிய ஒரு விதம் என்பது இருக்கு. இதனால இளைஞர்களுடைய அந்த பங்களிப்பு நம்மளுடைய கட்சியில குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. கிடையாது. நீங்க ஒரு நடிகர் ஒரு நடிகருடைய ரசிகராக இருப்பவர் என்னை தேட மாட்டார். நான் பலமுறை சொல்லிட்டேன். நீங்க பொழுதுபோக்கு தளத்தில் தலைவரை தேடுகிறவர்கள் என்னை தேட மாட்டாங்க. போராட்ட களத்தில் தனக்கான தலைவனை தேடுகிறவர் யாரோ அவங்க தான் என்னை தேடுவாங்க. விளங்குதுன்னு நினைக்கிறேன். அதனால அதை போய் பேசிக்க வேண்டியதில்லை. இப்ப தம்பி விஜய்னா அவருடைய ரசிகர்கள், அவரை நேசிக்கக்கூடியவர்கள் என்னை பின்தொடர மாட்டாங்க. அது அவர் வேற, அது வேற. அதுக்காக போய் பயந்துக்கிட்டு பேசிட்டு இருக்க முடியாது. அது அப்ப எங்க அண்ணன் கமலஹாசன் வரும்போது கூட தான் போனாங்க. ஒவ்வொருத்தர் வரும்போதும் போவாங்க. ஆனா எனக்குன்னு இருக்கிற நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியல் கோட்பாடுகளை இதுதான் சரியா இருக்கும், இதுதான் இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களை பின்தொடருவாங்க. அதுல போட்டு ஒவ்வொருத்தர உங்களுடைய பார்வையில கமலஹாசன் மாதிரி விஜயும் பின்னடைவாவதற்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல ஓரளவுக்கு எழுந்து அரசியல் களத்துல போராடி ஜெயிக்க வாய்ப்பு? நீங்க நம்ம ஒரு களத்துல நின்று போர் செய்யும் போது அவர் தொய்வடைவாரா, அவர் பலகீனம் அடைவாரா, அவர் பின்னடைவாரா நின்று நம்ம சண்டை செய்ய முடியாது. நம்ம முழு ஆற்றலையும் பயன்படுத்தி நம்ம செய்யற போரை, அந்த சண்டையை மூர்க்கமா செஞ்சு முன்னேறி போயிட்டே இருக்கணும். நாங்க எந்த மாதிரி சூழல்ல இந்த இயக்கத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். பல தடவை நான் விளக்கிட்டேன். நான் இன்னொரு தடவை சொல்றேன். லட்சக்கணக்கா என் இன மக்கள் கொன்றொழிக்கப்பட்ட போது அந்த பிணக்குவியல்ல இருந்து பிரசவிக்கப்பட்ட மக்கள் நாங்கள் கண்ணீரிலும் ரத்தத்திலும் கருக்கொண்டவர்கள். தாலாட்டில் வளராம என் இன சொந்தங்கள் கத்திய கதறல் வைத்த ஒப்பாரி ஓலத்தில் வளர்ந்தவர்கள். அதனால எங்களுடைய காயம் பெரிது, நாங்க இழந்தது பெரிது. கச்சத்தீவு, காவிரி நதிநீர் உரிமை, முல்லை பெரியாற்று உரிமை, எங்கள் நிலத்தின் வளங்கள் எல்லாம் களவு கொண்டிருக்கிற காலகட்டத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் ஒரு கட்சியில் இருந்தேன், இவர் ஒரு கட்சியில் இருந்தார், இவர் ஒரு கட்சியில் இருந்தார். எல்லாம் இந்த அரசியல்கள், இந்த தலைமைகள் எங்களுக்கானது என்று நம்பி இருந்தபோது கடைசியா முற்று முழுதா கைவிடப்பட்டு ஏமாற்றப்பட்டு வீழ்த்தப்பட்ட இடத்தில் இது நமக்கான அரசியல் இல்லை. அப்ப நமக்கான மூச்சு காற்றை நாமே சுவாசிப்பது போல, இனி நம்ம உணவை நாமே எடுத்து உண்பது போல, நமக்கான உரிமையை இனி நாம் தாண்டா போராடி பெறணுங்கிற போது என்னைய மானிய உணர்வு கொண்ட ஒவ்வொரு இளைஞர்களும் ஒன்றிணைந்து இந்த படையை உருவாக்கணும். அதனால நீங்க மற்ற இயக்கங்களோட எங்களை போய் ஒப்பிட்டு ஏன் நான் இன்னைக்கு நான் வைத்திருக்க வாக்கு விழுக்காட்டுக்கு யாரோட கூட்டணி போனாலும் பெரிய வியாபாரம் பண்ணி பிழைக்கலாம்ல, முன்னாடியே போயிருக்கலாம்ல. 2 விழுக்காடு 1 விழுக்காடு வச்சிருக்கவங்களெல்லாம் கூட்டணியில சீட்டு நோட்டும் கொடுக்குற கட்சிகள் என்னை கூப்பிட்டுருக்காதா? கூப்பிட்டுருப்பாங்களா இல்லையா? சொல்லுங்க. நான் போயிருக்கேனா பத்தி இல்லை. ஏன்னா நான் இந்த நோட்டுக்காக சீட்டுக்காக வந்தவன் இல்லை, இந்த நாட்டுக்காக இந்த மக்களுக்காக வந்தேன். என் முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு எங்கள் கையளிக்கப்பட்டிருக்கு. என் முன்னோர்கள் இப்போ கடந்த காலங்களில் செய்த வரலாற்று தவறை நாங்கள் செய்திடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். வந்தவங்களெல்லாம் திருப்பி போய் இந்த இந்திய திராவிட கட்சிகள்கிட்ட சரணடைஞ்சு மறுபடியும் ஒப்புக்கு சும்மா இந்திய எதிர்க்கிறோம் இதை ஒவ்வொரு கட்டம் தான் எதிர்க்கிறாங்க. ஒவ்வொரு கட்டம் தான் எதிர்க்கிறாங்க. இப்பவும் தொடருது பாருங்க. 60 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே நிலையில நிக்குது. இன்னும் கச்சத்தீவை மீட்டே நாங்க போராடுவோம். இப்ப விட்டுட்டாங்க. ஏன்னா நான் அதை பேசுறதுனால அது அவன் வேலை அவன் பார்த்து பண்ணிட்டு விட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் ஒரு ஒப்புக்கான நாடகம்.